வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது காப்பியங்களில் அறிவியல் என்கிற தொடர்காணொலி வரிசையில் மணிமேகலை, பெருங்கதை போன்ற காப்பியங்கள் இடம்பெற்றக்கூடிய அறிவியல் செய்திகளை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற காப்பியங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது போலவே பல அறிவியல் சார்ந்த செய்திகளை பெருங்கதை, மணிமேகலை போன்ற காப்பியங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மணிமேகலையில் அந்த காலத்தில் இருந்த நீரூற்றுகள் பற்றியும் நீச்சல் குளங்கள் பற்றியும் நிறைய செய்திகளை சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்திர வாவியில் இளைஞரும் மகளிரும் தந்தமில் ஆடிய சாந்து கழி நீரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதன் மூலமாக பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே எந்திர கிணறு, எந்திர வாவி, இளவந்திகை என்கிற பெயரெல்லாம் இட்டு வழங்கக்கூடிய நீச்சல் குளங்கள் நிறைய இருந்திருக்கு. அது மாதிரி நீச்சல் குளங்கள்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப பிரபலமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி செயற்கை நீரூற்றெல்லாம் இன்றைக்கி நம்ம உருவாக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பழங்காலத்திலே இருந்திருக்கு அப்படின்றது தான் சீத்தலை சாத்தனார் பதிவு பண்ணியிருக்காரு. இது போலவே பெருங்கதையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பதிவுகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய பழைய நீரெல்லாம் வெளியேற்றிட்டு புதிய நீரை நிரப்புறதுக்கு எந்திரங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக பெருங்கதையில் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் பாருங்க. நிலைக்குறின் நிறைத்து போக்குறின் போக்கும் பொறிப்படை அமைத்த பொங்கு இளவந்திகை அப்படின்ற இந்த பாடலில் பழைய நீரை அகற்றிவிட்டு புதிய நீரை நிரப்பக்கூடிய எந்திரங்கள்லாம் இருந்தது என்பதை பதிவு பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஆழ்துளை கிணறு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆழ்துளை கிணறுன்றது இன்றைக்கி வந்தது கிடையாது. நம்முடைய பழந்தமிழர்கள்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பெருங்கதையில் ஒரு பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கேணியும் எந்திர கிணறும் அந்த கேணியும் பெயர் கடவி அப்படின்ற இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த கேணி என்கிற சொல் அப்படின்றது ஆழ்துளை கிணறை குறிக்கக்கூடிய சொல்லாக பழந்தமிழர்கள் பயன்படுத்திய சொல்லாக நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பெருங்கதையில் நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தின பல்வேறு எந்திரங்களை, பல்வேறு பொறிகளை பற்றிய தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாடலில் பாருங்கள். பொறிக்கட்ட எந்திரம் போல கண் சோர்ந்து கீழே விழுந்து தன்னை மறந்து கிடந்தனன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதன் மூலமாக பல்வேறு விதமான பொறிகள், பல்வேறு விதமான எந்திரங்களை நம்முடைய தமிழர்கள் பயன்பாட்டில் வைத்திருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பார்த்தோன்னா சிதற்பொறி எந்திரம் போல சிதந்து தாரும் பூணும் மார்புடை துயர்வர சோறும் கண்ணினன் துளங்கி மெய் மறப்ப அப்படின்ற இந்த அடிகள் எல்லாமே பொறி, எந்திரம் போன்ற சொற்களை அதிகமாக பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போலவே நாழிகை வட்டில் சார்ந்த செய்திகள்லாம் கூட நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நிறைய இருந்திருக்கு. ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம். அது போலவே இன்னும் சீவக சிந்தாமணியில் இருக்குது. இன்னும் பல இலக்கியங்கள் இருக்குது. குறிப்பாக மணிமேகலையிலும் பெருங்கதையிலும் கூட இது சார்ந்த செய்திகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குறுநீர் கண்ணலின் யாமம் கொள்பவர் அப்படின்ற அந்த அடிகள் மூலமாக சீத்தலை சாத்தனார் நாழிகை வட்டில் அப்படின்ற ஒரு நேரத்தை கணக்கிடக்கூடிய கருவியை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெருங்கதையில் பார்த்தீங்கன்னா தாழ்ப்புணற்றாரையும் தமரோடு தருக்கும் நாழிகை தூம்பு நறுமலர் பந்தும் அப்படின்ற இந்த பாடல் அடிகள் மூலமாக நாழிகை தூம்பு என்கிற அந்த சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது குறிப்பாக கடிகாரத்தை குறிக்கக்கூடியது, அதன் நேரத்தை கணக்கிடக்கூடிய கருவியை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதன் மூலமாக நம்முடைய தமிழர்கள்லாம் நேரத்தை கணக்கிடுவதற்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. பகலில் குச்சி, சின்ன கம்பு நட்டு வச்சு அதனுடைய நிழலை வச்சுக்கிட்டு நேரத்தை கணக்கிட்டுருக்காங்க. இரவு நேரங்களில் குறுநீர் கண்ணல், நாழிகை வட்டில், நாழிகை தூம்பு என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தை அளவிடக்கூடிய அந்த கருவிகளை வச்சுக்கிட்டு நேரத்தை அளந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் சொல்கிறோமே, நாழிகை தூம்பு, நாழிகை வட்டில்னு, கடிகாரன்ற பேரே அந்த காலத்தில் பயன்படுத்தப்படலையா அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு வரலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருங்கதையில் இந்த கடிகாரம் என்று வரக்கூடிய அந்த சொல் மாதிரியான ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. கடிகை யாரையும் கழுத்தின் மின்ன அப்படின்ற இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரம் அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த பொருள் தரக்கூடிய அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுரங்கப்பாதை. அந்த காலத்தில் நிறைய சுரங்கப்பாதைகள்லாம் அமைச்சு அரண்மனையில் ஒரு பாதுகாப்புக்கான செயல்பாடுகளை நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பல இலக்கியங்களை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பெருங்கதையில் கூட பார்த்திங்கன்னா இந்த சுரங்கப்பாதைகள் பற்றிய தகவல்களை ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அரண்மனையிலேருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கும் அதே மாதிரி யாரும் தெரியாமல் ஒரு இடத்தை கடந்து போகிறதுக்கும் சுருங்கைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுரங்க பாதைகளை நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்கதையில் ஒரு பாட்டில் பாருங்கள். முட்டும் முடுக்கும் இட்டிடை கழியும்
சுரப்பறை வீதியும் கள்ள பூமியும் அப்படின்ற இந்த பாடல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் காப்பறை வீதி, பொய் நிலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சுரங்க பாதைகளை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் கள்ள பூமி அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு சொல்லாக இருக்கும். அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த வழி வேற யாருக்கும் தெரியாது, அது மறைக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி சுரப்பறை வீதின்றாங்க, யாருக்கும் தெரியாத வகையில் உள்ளுக்குள்ளேயே தோண்டி உருவாக்கப்பட்ட சுரங்க பாதை அப்படின்றதான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக பெருங்கதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறைய அறிவியல் செய்திகளை பார்க்கலாம். தமிழில் முதல்ல அறிவியல் சார்ந்து எழுதப்பட்ட புனைகதை அப்படின்ட்டு பெருங்கதையை சொல்லுவாங்க. கொங்குவேளிர் எழுதின இந்த கொங்குவேளிர் மாக்கதை என்று சொல்லக்கூடிய பெருங்கதை நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கதையினுடைய நாயகன் உதயணன், அவன் கழுத்தில் வந்து கடிகாரம் கட்டியிருக்கான் அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்திர யானைக்கிட்ட அவன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னும், நீர் நிரப்பக்கூடிய நீச்சல் குளங்களில் நீர் நிரப்பக்கூடிய எந்திரங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னும், செயற்கை மரங்கள், மெழுகு பொம்மைகள், கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கக்கூடிய எந்திர பொம்மைகள், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டிலாம் முன்னாடி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பொம்மைகள், அது மாதிரி கடிகார தூண்கள், விமானங்கள், எந்திர வண்டிகள், கால எந்திரம், இந்த மாதிரி பல்வேறு வியக்கத்தகு செய்திகள் எல்லாமே இந்த பெருங்கதையில் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக நான் வியந்து பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா, வானியல் சார்ந்த செய்திகள் அதிகமாக இந்த பெருங்கதையில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் வானியலில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய இலக்கியங்கள் நிறைய இருந்தாலும் கூட, இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னும் அதிகமாகவே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உதயணன் அப்படின்றவன் இந்த கதையினுடைய நாயகன். அவன் வந்து வயந்தகனோட நர்மதை ஆற்றை கடந்து போயிட்டுருக்கான். அது இரவு நேரம். அந்த நேரத்தில் வயந்தகன் விண்மீன் இயக்கத்தை நல்லா உத்து பார்த்து இந்த நேரத்தை சொன்னான் அப்படின்னு புலவர் எழுதுகிறார். அதாவது வானக நான்மீன் தானம் நோக்கி ஆற்றினது அளவும் ஆறிருள் எல்லையும் அப்படின்னு எழுதுகிறார். இதன் மூலமாக தமிழர்களுக்கு அன்றைக்கு வானத்தை பார்த்து கோள்களுடைய இயக்கத்தை, நட்சத்திரங்களுடைய அந்த இயக்கத்தை பார்த்தே காலத்தை கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு கோளரங்கம் பற்றி பார்க்கலாம். பழந்தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய சிந்திச்சிருக்காங்க அப்படின்றத பரிபாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா காலம் செல்ல செல்ல இந்த கோள்களுடைய அந்த இயக்கம், அதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்கன்றத அடுத்தடுத்த இலக்கியங்களில் வந்து பதிவு பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்குவேளிர் மாக்கதையில் கோளரங்கம் பற்றிய செய்திகள் நிறைய இருக்குது. நாள் மீன், கோள் மீன்களுடைய இயக்கத்தை எல்லாம் கவனித்து அதை புரிந்து கொள்வதற்கு எந்திரங்கள்லாம் வகுத்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எப்போ மழை வரும், எப்போ வெயில் அதிகமாக இருக்கும், அது எப்போ புயல் வரும், இந்த மாதிரிலாம் கணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சூரிய கிரகணம், இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் வரும் அப்படிலாம் நம்ம கணிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் செயற்கைக்கோள்கள் வச்சு நம்ம கண்காணித்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நாள் மீன், கோள் மீன்களுடைய இயக்கத்தை கவனிப்பதற்கென்று எந்திர பொறிகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றத பெருங்கதையில் வந்து கொங்குவேளிர் பதிவு பண்ணியிருக்கார். பாடல் பாருங்க. நான்மீன் ஒழுக்கும் கோன்மீன் கோப்பும் சுரந்துரை கோளுடு நிறந்தவை நிறீ அவற்று எழுச்சியும் இறுதியும் சூழ்ச்சியும் உணர அரும்பொறி மண்டலம் அகவையின் இயற்றி அப்படின்னு எழுதியிருக்கார். இதன் மூலமாக நாள்மீன்களுடைய இயக்கமும் கோள்மீன்களுடைய இயக்கமும் சரியாக கணிக்கப்பட்டு அது தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். சரி, அதனால் நாள்மீன் கோள்மீன் சொல்கிறீங்களா, அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சில பேர் சந்தேகம் வரும். ஒன்றும் இல்லைங்க, நாளாகிய மீன்கள், அதாவது விண்மீன்களை குறிக்குது. அதே மாதிரி கோள்கள் ஆகிய விண்மீன்களை குறிக்கக்கூடியது சாதாரண மீன்கள். இன்னும் பெரிதாக இருக்கக்கூடிய கோள்கள், இதை தான் வந்து நாள் மீன், கோள் மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக இலக்கியங்களில் கோளரங்கம் பற்றிய முதல் பதிவு இதுதான் அப்படின்றத நம்முடைய அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வானியல் சார்ந்த ஓவியங்கள் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் இலக்கியங்களில் இந்த கோளரங்கம் பற்றிய செய்திகளை முழுமையாக சொன்ன முதல் இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக பெருங்கதை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. அதாவது நம்ம ஊருங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா
மணமகன் மணமகளை 2 பேரை வந்து நிறுத்தி அவங்கெல்லாம் வந்து அருந்ததின்ற மீனை வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது இந்த காலத்தில் வந்து இருக்குது. அந்த மாதிரி உதயணன் வாசவத்தையே மணந்து கொண்ட பிறகு அவன் வந்து வடக்கு திசையை சுட்டி காட்டி அருந்ததி மீன் இருக்கக்கூடிய இடத்தை காட்டுகிறான் அப்படின்ற ஒரு பதிவை வந்து பெருங்கதையில் கொங்குவேளிர் எழுதியிருக்கார். விடு சுடர் மதியமுடு வெண்மீன் இவந்த வடபான் மருங்கின் சுடர்மீ குறிய கற்புடை விழுமீன் காண காட்டி அப்படின்னு எழுதுகிறார். இப்படி அறிவியலோடு தொடர்புடையவர்களாக தமிழில் இருந்திருக்காங்க. வானத்தில் கூடிய விண்மீன்களும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய இயக்கத்துக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அங்கே மாற்றம் ஏற்பட்டால் பூமியில் மாற்றம் ஏற்படும் என்பதை தமிழர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அருந்ததி அப்படின்ற மீன் பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு அவ்வளோ எளிதாக வந்து தெரியாதான். நல்ல தெளிவான கண் பார்வையர்கள் மட்டும்தான் அந்த அருந்ததின்ற மீன் தெரியுமா. வாழ்நாள் அறியும் வயங்கு சுடர் அப்படின்ற 18 கூட இந்த மீன் பற்றிய ஒரு பதிவு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கைகள் வந்து நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, ஜப்பானில் கூட இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் அப்படின்ற ஒன்று தமிழில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வேகத்துக்கு ஒப்பாக அன்றைக்கு இருந்திருக்கு அப்படின்றதை இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மணிமேகலை, பெருங்கதை இந்த 2 காப்பியங்கள் இருக்கக்கூடிய தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளை பார்த்துட்டு வந்தோம். 2 அற்புதமான காப்பியங்கள்லையுமே வந்து தொடர்ச்சியாக அறிவியல் சிந்தனைகளை எழுதியிருக்காங்க. சீத்தலை சாத்தனாரும் கொங்குவேளிரும் அன்றைக்கு அவர்கள் பார்த்த அந்த அறிவியலை, அவர்கள் பயன்படுத்திய அறிவியலை, அவர்கள் புரிந்து கொண்ட அறிவியலை இலக்கியங்களில் வந்து பயன்படுத்தி அதை எழுதி பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் கிடைக்குது. எதுக்காக இந்த செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து யோசிப்பாங்க இல்லையா. நமக்கு எதுக்கே அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதே போதாதா அப்படின்னு யோசிக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே பழந்தமிழருடையது. இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான கான்செப்ட் வாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம தமிழர்கள் இலக்கியங்களில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படின்னா அன்றைக்கு அதெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய விமானம், இன்றைக்கு நாம் இன்றைக்கி பயன்படுத்தி இருக்கிற அந்த தொலைநோக்கி, அதே மாதிரி இன்றைக்கு நாம் பயன்படுத்தி இருக்கிற அந்த எந்திரங்கள், கடிகாரம் எல்லாமே வந்து அதனுடைய கான்செப்டு, அதுக்கான அந்த தியரியை எல்லாமே நம்முடைய தமிழர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி தான் இயங்கி இருக்குது, இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றது மூலமாக அப்படியெல்லாம் நீங்களும் செய்யலான்றதுக்காக இல்லை, அப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. சிலது கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அந்த கற்பனையும் கூட பின்னால் வந்த அறிவியல் அறிஞர்களுக்கு அது பயன்பட்டு அது கருவியாக மாறியிருக்கு, எந்திரங்களாக மாறியிருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதனால் தமிழருடைய அறிவியல் அறிவு என்பது பேரறிவு, போற்றத்தக்க அறிவு என்பதை நாம் உணர்ந்து தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும். இன்னும் இதுபோல பல அறிவியல் சிந்தனைகளை வெளி உலகுக்கு கொடுத்து உலகளாவிய அளவில் தமிழர்கள் அறிவியல் சார்ந்த முன்னேற்றங்களில் முன்னெடுத்து உலக புகழ் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற பதிவுகள்லாம் நான் பதிவிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.